ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. காலையில் எல்லாருக்கும் எப்படி போச்சு? நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். பிஸியாக எனக்கும் அப்படி தான் போயிருக்கு. என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இதை குடிச்சிட்டு இன்றைக்கி என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த விலாகில் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஏர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். கலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிங்க் கலரில் இருக்கும். ஆயில் வந்து இப்போ ரொம்ப பிங்க்கு காலி ஆகிடுச்சு. மறுபடியும் ரெடி பண்ணணும். உங்களுக்கு காட்டுற பேக் கேமராவில் இந்த ஆயில் தான் நல்ல பிங்க் கலர், அதாவது சூப்பராக இருக்கும். ஒயின் கலர், டார்க் கலர் அந்த மாதிரி இருக்கும் கலரு. கிரேப்ஸு நம்ம ஜூஸ் குடித்தா எனக்கு அந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த என் பழைய வீடியோவில் இருக்கும். இந்த ஏர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ட்டு கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து இப்போ நம்ம கோகனட் ஆயில் எடுத்து அதில் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறுனா அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இதுக்கான ரெமெடி வந்து நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து குளிக்க வச்சுட்டு அவருக்கு வந்து அம்மா வந்து சாப்பாடு ஊட்டுருன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் இப்படி தான் மோசமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்தால் கொஞ்சம் முடி வளர்ந்ததுனால நான் பேண்டு போட்டு கொஞ்சமாக முடிக்கு வந்து பேண்டு போட்டு விட்டுருவேன். வெளியே போனால் அந்த மாதிரி விட மாட்டேன். இப்போ வந்து ஆயில் வச்சுருக்கேன், அதனால் வந்து கோம் பண்ணி நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முடி நீட்டாக வளரும். இந்த மொட்டை அடிச்சிட்ட பிறகு முடி வந்து கொஞ்சம் நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளருது. ஏன்னா எனக்கு வந்து கேர்லி ஹேர் வந்து, அதனால் கொஞ்சம் வளர்ந்தாலும் லென்த் வந்து கம்மியாக தெரியும். அம்மாவுக்கு வந்து நல்லா நீட்டு முடி சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரெயிட்டிங் ஹேர் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக முடி வளர்ந்த மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து இப்படி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பேக் போடலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி எனக்கு கோல்டு ஒன்றும் செட் ஆகலை, ஃபீவர் மட்டும் தான் விட்டுருக்கு. அதனால் யோசிக்கிறேன், இப்போ போடலாமா இல்லை 2 days கழித்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வந்து குழந்த பிறந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் இது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கும் இப்போ வரைக்கும் நைட்டில் வந்து குட் ஸ்லீப்பிங்கே கிடையாது. ஏன்னா வந்து எல்லோரும் குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், நைட்டில் எழுந்துப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து தூங்குறாரு, திடீர்னு ஃபீட் பண்ணோம், அப்புறம் உடம்பு சரியில்லாம், எழுந்து அழுவார், இரும்புறாரு, அந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கும் குழந்தைக்கு. அதனால் தூக்கி தட்டணும். அந்த மாதிரியே எனக்கு தூக்கம் போய்டும். ஒரு நாளைக்கு ஃபுல் டே நைட் ஃபுல்லாக வந்து கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கடுக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து நைட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கல் எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு நைட்டில் அப்படியே விட்டு ஃபேஸ் கூட போடலாம். நான் வந்து இதுக்கு மட்டும் தான் போடுவேன், இந்த டார்க் சர்க்கிளுக்கு மட்டும் தான் போடுவேன். போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு அந்தமாதிரி பண்ணிகிட்டே வந்து நல்லா சூப்பராக ரெடியூஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும். வேறு எதுவும் சிம்பிளாக இந்த பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து போடுறது அதெல்லாம் ஓவராக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் நம்மளுக்குன்ட்டு. நைட்டு வந்து கொஞ்சம் எல்லா வேலை முடிச்சுட்டு வீட்டில் உங்களுக்கு நீங்கள் அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதாவது லாஸ்ட்டு இயர் பண்ணேன். இப்போ வந்து மறுபடியும் வந்திருக்கு. சரியாக தூங்குறது இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நான் வாங்கிட்டு வந்த பிறகு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பல் வந்து வலிக்குது, பல் வந்து உங்களுக்கு சொத்தை பல் வருது, அந்த மாதிரி பல் ஆடுது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், டீத் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா நினைக்கிறவங்களுக்கு திரிபுலா பவுடர்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வேறு எதுவும் இல்லை. இது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த 3மே கலந்தது தான். அது பவுடர் தான் அது. அதை வந்து நீங்கள் மார்னிங் வந்து மார்னிங் ப்ரஷ் பண்ணவங்க இருப்பீங்க. மார்னிங் வரைக்கும் ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சமாக எந்த ப்ரஷ் நான் உட்டன் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது 1 year-ஆ. எல்லாமே நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். என்ன முதல்ல எனக்கு தெரியாது, அதனால் நான் வந்து ப்ரஷ் வந்து நார்மல் எந்த ப்ரஷ் வேணாலும் வாங்கிப்பேன். கோல்கேட்டு அப்புறம் எந்த பிராண்ட் நல்லாயிருக்கோ அது பார்த்து வாங்கிப்பேன். இப்போ வந்து உட்டன் தான் யூஸ் பண்ணுறேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பவுடரை டிப் பண்ணி நல்லா சர்க்கிள் மோஷனில் நல்லா பொறுமையாக ஒரு 2 நிமிஷம்
மசாஜ் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணி நல்லா வாய் கொப்பிச்சுக்கோங்க. இன்னும் நல்லா குட் ஹேபிட் நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எப்போவுமே ப்ரஷ் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து வாயில் வச்சு நல்லா கொப்பளிச்சு துப்பிடுங்க. துப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி வச்சு ப்ரஷ் பண்ணுங்கள். இது 2 பண்ணுங்கள். ஏன்னா இந்த சீசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகும். நான் பாப்பாவுக்கு வந்து அவங்க சாக்லேட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். சூப்பராக செட் ஆகும் அவங்களுக்கு. எந்த க்ரீமு, இந்த டாக்டர்கிட்ட போகிறது, பல்லு பிடுங்குறது, இந்த வேலைலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த 2 டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் இன்றைக்கி நினச்சேன். மதியம் வந்து என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். என்ன லஞ்சுனா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இடையில வந்து ஒரு 3-4 நாளாக ஃபீவர்னு சொல்லிவிட்டு நான் 3 டேஸ் தான் நினைக்கிறேன். ஃபீவர்னு சொல்லிவிட்டு நான் வந்து நானே எதுவுமே சாப்பிட முடியல, அந்த நிலமையில இருந்தேன். நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து 65 என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 65. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தண்ணியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் என்ன வெயிட்டுன்ட்டு. இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா மாங்காய் அப்புறம் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். வேறு எதனா பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன். இது வரைக்கும் தான் பாப்பாவுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இட்லி ஊற்றி காலையில் சாப்பிட்டாங்க. மதியத்துக்கு கரெக்டாக நான் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து முட்டை இருக்குது. முட்டை பாயில் பண்ணி ஒரு 2 முட்டை எடுத்துப்பேன். உள்ளே வந்து அந்த எல்லோ கலர் வந்து எடுக்க மாட்டேன். அதை வந்து எங்கள் ஜாக் போட்டுருவேன். ஒயிட்டு மட்டும் 2 முட்டை அந்த ஒயிட்டு மட்டும் எடுத்துப்பேன். அப்புறம் பப்பாயா வாங்கி வச்சுருக்காங்க நேற்று சந்தைக்கு போயிட்டு. அந்த பப்பாயா வந்து ஒரு 3 பீஸ் நல்லா பெருசாக 3 பீஸ் எடுத்துப்பேன். இதே ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நைட் வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். பப்பாயா அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது முளைகட்டி வரும். அது கொஞ்சம் அப்படியே ராவாக எடுத்துப்பேன். அவ்வளோதான். பப்பாயா, கொண்டக்கடலை, எக்கு, வாழைக்காய் ஃப்ரை, சாம்பார், கொஞ்சமாக ரைஸு, இவ்வளோ தான் நான் சாப்பிடுவேன். இதுக்கு வந்து இப்பயும் சரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் 1/2 hour கழிச்சும் சரி தண்ணி நிறைய குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பிம்பிள்ஸ் வர்றது உங்களுக்கே தெரியும். இதை வந்து நான் ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரி எதனா டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி எதனா உங்களுக்கு எதனா டவுட்டு எதனா உங்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.